بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة. وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கு பதிவிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கியங்களை ஓதுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது அருமையும் அருளையும் பெற்ற நல்லடியார்கள் என்று சில உலகையும் சேர்த்து நல்லது புரிவாராக. ஆமீன். உலக பொருளை தங்கள் ஏந்தி ஒப்பில்லாத உணவாய்களை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரணியின் தலைமைத்துவத்திலே துணைக்கு வழியாக தோன்றிய உத்தம தூதர் அந்தன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்த உள்ள சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிறைவேற்றமாகும். ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜும்ஆவுடைய நேரத்திலே துஆக்கு ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே நம்மவர்களுடைய தேவைகள், நம் மனைவிகளுடைய தேவைகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்கள் உடைய தேவைகளும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானார். நாம் வாழக்கூடிய காலம் சிறப்பானது. இக்காலகட்டத்திலே நோய் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வைத்து குறிப்பாக மருத்துவ செலவினை நிமித்தம் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துடுவானாக. இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்வாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நல்வாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்து வகீனா அஸாபன் நார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துடுவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமின்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய நேரத்திலே ஒன்று சேர்ந்து வைத்திருக்கின்றார். பொதுமக்களே, ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் நவம்பர் 20 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நாள் சர்வதேச குழந்தைகள் தினமாக அறிவிக்கப்பட்டதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளுடைய சமூக மாற்றத்திற்கான வளர்ச்சி, இன்னும் குழந்தைகளுடைய நலனுக்காக செயல்படுவதற்காக வேண்டி உலகம் முழுவதும் நவம்பர் 20 குழந்தை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் வாழும் தேசத்திலே, நாம் வாழும் நாட்டிலே நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் சொல்லும் பொழுது, இந்தியாவினுடைய முதல் பிரதமராக தோற்றுவிக்கப்பட்ட நேரு அவர்கள் பிறந்த நாள் என்பதை முன்வைத்தும், இன்னும் குழந்தைகள் மீது அதிகமான பாசத்தை கொட்டியதின் காரணமாக அவர்களுடைய பிறப்பை முன்வைத்து நவம்பர் 14 பிள்ளைகளுடைய குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருப்பதை எல்லாம் பெருமக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை பற்றி மார்க்கம் குழந்தைகளை பற்றி, பிள்ளைகளை பற்றி மார்க்கத்தின் பார்வையில அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் என்பதை பற்றி இந்த வார ஜும்ஆவிலே பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான்.
பேசக்கூடிய நாளுக்கும் கேட்கக்கூடிய செய்திகளுக்கும் அதை உறுதியாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். பெருமக்களே, மனித சமுதாயத்தின் தேடல் என்பது ஏராளம். மனிதர்களுக்கு தேடல் இல்லாத விடயங்கள் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. மனிதனாக பிறந்துவிட்டோம் என்று சொன்னாலே ஏதாவது ஒரு தேடல் அவரை நோக்கி வந்து கொண்டேதான் இருக்கு. அதிலே பிரதான தேடல் என்பது மனிதர்களுக்கு பிரதான முக்கியமாக இருக்கக்கூடிய தேடல் என்பது 3 விஷயங்களை நாம் மேற்கொண்டு காட்டலாம். ஒன்று, பொருள் செல்வம். மனிதர்கள் மூன்று வரையிலும் இந்த பொருள் செல்வத்தை தேட வேண்டும் என்ற ஆவலிலே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் குழந்தை செல்வம். மூன்றாவதாக கல்வி செல்வம். இந்த மூன்றும் ஒரு மனிதருக்கு ஒன்று சேர கிடைத்து விடுமையானால் பெருமக்களே அவர் வெற்றி அடைந்து விட்டார். ஆனால் பெருமக்களே, இந்த மூன்றிலே 2ஐ எந்த நேரத்திலும் தேடிக்கொள்ளலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தேடிக்கொள்ளலாம். ஒன்று பொருள் செல்வம். பொருள் செல்வத்தை நாம் விரும்பிய போதெல்லாம் அதற்கு காலங்கள் இல்லை, நேரங்கள் இல்லை. அதே போன்று கல்விக்கு நேரம் இல்லை, காலங்கள் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. ஆனால் இரண்டாவதாக சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் என்பது எப்பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுதிருந்தே அதை சரியாக தேடுதலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை போன்று கல்வியை போன்று நாம் நினைத்த நேரங்களில் எல்லாம் தேடிக்கொள்ளலாம், அதை கொண்டு பிரயோஜனத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதாக நாம் சொல்லிவிட முடியாது. அது நினைத்த நேரம் கிடைக்கக்கூடிய பொருளாதாரமும் இல்லை, நினைத்த நேரம் கிடைக்கக்கூடிய கல்வியும் இல்லை, இல்மும் இல்லை. குழந்தை செல்வம் என்பது கிடைப்பதற்காக உலகத்திலே நாம் கண்கூடாக பெருமக்களை பார்த்து வருகின்றோம். லட்சமாக செலவீனங்கள் செய்தும் கூட அந்த பாக்கியம் பெறாத மக்கள் உலகத்திலே அதிகமானவர்கள் இருப்பதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். இறைவன் கொடுத்திருக்கும் செல்வத்திலேயே பெருமக்களே பிரதான செல்வம் என்னவென்று சொன்னால் அதுதான் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வத்தை அடைந்து நாம் எவ்வாறு அந்த குழந்தையை பாசத்தோடு வளர்க்க வேண்டும், அதே நேரத்தில் கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமையானால் அந்த குழந்தையை கண்டித்து சரியான பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பெருமக்களை இன்றைக்கு விளங்காத மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய பரிசுத்த வேதத்தில் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருவான். அதை நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மெக்காவுடைய சபையிலே கூட நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த அல்லாஹ்வுடைய வசனம், இந்த துஆவை அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத ஐனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஜோடிகளாக எங்களை உருவாக்கி கொடு. கணவன் மனைவிக்கு இடையில பாசத்தை நேசத்தையும் புகட்டக்கூடிய ஜோடிகளாக எங்களுக்கு ஆக்கிக் கொடு. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத ஐனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அழகிய சந்ததிகளை எங்களுக்கு கொடு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் பரிசுத்த வேதத்திலே அறிவித்து ஒவ்வொரு நேரங்களிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறேன். திருமணத்திலே அது ஜோடியாக வாழ்க்கை துணையாக ஏற்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் அல்லது ஆணாக இருக்கட்டும், அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் செல்வம் என்று கருதக்கூடிய பிள்ளை செல்வமாக இருக்கட்டும், இது ஒரு அன்பளிப்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதர் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு உலகத்திலே காலமாக நம்முடைய பள்ளி தோழனாக இருக்கட்டும் அல்லது வியாபாரங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், நம் நினைவாக அவருடைய நினைவாக அல்லது நம் நினைவாக ஒரு பொருளை அவருக்கு கொடுக்கும் பொழுது அதை எந்த அளவு ஒரு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக் கொண்டு இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியத்தில் பெருமக்களை நாம் இல்லை, கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் நமக்கு ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுத்து விட்டார் என்று சொன்னால்
அவர் நினைவாக காலம் காலமாக வைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த மனிதனும் தான் கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பை மதிப்பில்லாத ஒரு இடத்திலே வைக்க மாட்டோம். உதாரணமாக பாத்ரூமிலே சென்று என் நண்பன் கொடுத்த அன்பளிப்பு என்பதாக மதிப்பில்லாத ஒரு கட்டிடத்திலே அந்த அன்பளிப்பை நாம் வைக்க மாட்டோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு விடயத்தை நாம் ஏற்படுத்தி அதற்குள்ளே அந்த பொருளை பாதுகாத்து வைத்திருக்கிறோம். இது எப்படி என்று சொன்னால் உலக ரீதியாக நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பையே நாம் எந்த அளவு பாதுகாத்து வைத்திருக்கின்றோம், அவருடைய நினைவாக நாம் இருக்க வேண்டும் என்பதால் மனிதன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு இதற்குள்ள மதிப்பை நாம் உணர்ந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ ஜீவராசிகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உயர்ந்த படைப்பு என்பதாக இந்த மனித மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து அவர்களுக்கு குழந்தை செல்வம் என்ற பெரும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த அந்த அன்பளிப்பை நீங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. உலகத்திலே கிடைக்கக்கூடிய அன்பளிப்பை மனிதர்களுக்கு இடையில் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை எப்படியெல்லாம் பாதுகாக்கின்றோமோ இதைவிட அதிகமாக உங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பு குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகின்றார். இறைவன் நமக்கு வழங்கிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது, எவ்வளவோ அன்பளிப்புகள் இருக்கின்றது, எவ்வளவோ ரிசுக்குகள் இருக்கின்றது. ஆனால் பிரதானதாக ஒரு ரிசுக்கை, ஒரு அன்பளிப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் அது உலகத்திலே குழந்தை என்ற அந்த அன்பளிப்பு தான். பெருமக்கள், பாசத்தையும் நேசத்தையும் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை பாசத்தையும் நேசத்தையும் எந்த அளவு நம்மால் காட்ட முடியுமோ அந்த அளவு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் காட்டி வருகின்றோம். எந்த உணவுகள் அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படுகின்றதோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் உணவு பூர்வமாக ஆசை கொள்ளக்கூடிய அத்துணை உணவுகளையும் பெருமக்களை நாம் கொடுக்கின்றோம். அதே நேரத்திலே அவர்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கண்டறிய வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்கிறது. குழந்தை செல்வம் என்று சொன்னால் எப்படி நீங்கள் பாக்கியமாக கருத வேண்டுமோ, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டுமோ, எப்படி நீங்கள் அந்த பிள்ளைகளை பாசத்தோடு நடத்த வேண்டுமோ, அதே நேரங்களில் அவர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் அந்த பிள்ளைகளை சரியான முறையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கண்டிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கண்டித்தே ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகிறார். சரியாக வளர்க்கக்கூடியது பிள்ளைகளிடத்தில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இருபுறங்கள் இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் அந்த பிள்ளைகளிடத்திலே இரு விடயங்கள் இருக்கும். ஒன்று அவர் நல்லது செய்யக்கூடிய பிள்ளைகளும் இருக்கும், அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளிடத்திலே கெட்ட விஷயங்களும் இருக்கும். ஒரு பெற்றோர்கள் என்பவர்கள் அந்த பிள்ளையை உருவாக்கும் பொழுது, வார்த்தை எடுக்கும் பொழுது ரெண்டையும் பார்க்க வேண்டும். நல்ல விஷயங்கள் இருக்கும் போது அதை மென்மேலும் அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிள்ளைகளை எப்படி நீங்கள் நேசத்தோடு வளர்க்க வேண்டுமோ அந்த பிள்ளைகளிடத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் பொழுது அந்த நல்ல எண்ணங்களை இன்னும் ஊக்கப்படுத்தி அவர்களை பாசத்தோடு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரங்களில் அந்த பிள்ளைகளிடத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தது என்று சொன்னால் அக்காலகட்டத்திலேயே அந்த சிறு வயதிலேயே அந்த குறைகளை நீங்கள் என்ன செய்யணும், கண்டு ஆராய்ந்து அந்த சிறு வயதிலேயே அதை என்ன செய்யணும், அதை தவிர்க்கக்கூடிய முயற்சிகளை பெற்றோர்கள் செய்ய வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். எப்படி ஒரு விவசாயம் செய்கின்றோம், விவசாயம் செய்யும் பொழுது பெருமக்களே அந்த கதிர்கள் உதிர ஆரம்பிக்கும் பொழுது, அந்த கதிர்கள் உயரத்திற்கு வரும் பொழுது அதற்கு என்னென்ன அந்த மருந்துகள் இருக்கின்றதோ, அதனுடைய உபகாரம் என்னங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் என்ன செய்து விடுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு அடிக்கக்கூடிய அந்த பூச்சிக்கல் மருந்தாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் அதனுடைய ஆரம்ப முறையிலேயே என்ன செய்யணும், கிள்ளி எரிஞ்சிடும். இல்லை என்று சொன்னால் அந்த பயிர்கள் வளரும் பொழுது அது சரியான பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய அந்த பயிராக நமக்கு கொடுக்க. அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், ஆரம்பத்திலேயே உங்களுடைய அன்பு குழந்தைகளை இரண்டு விடயங்கள் குழந்தைகளிடத்திலே சிறு பிராயத்திலே இருக்கும், அது இயற்கை. ஆனால் அது நல்லதை நீங்கள் எடுத்து அவர்களை புகழ வேண்டும், அவர்களை மெச்ச வேண்டும், தீயதை அவர்களிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காண்பித்தார்கள். பாசம் என்ற வேலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்,
இன்றைய காலகட்டம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், பாசம் என்று சொன்னால் தாய்க்கு மட்டும் உகந்தது என்பதாக இன்றைக்கு முத்திரை குறித்து விட்டோம். பாசமாக யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா, எங்க உமா என்ன செய்வாங்க, என் மேல பாசமாக இருப்பாங்க. எங்க பாப்பா என்ன செய்ய மாட்டாரு, என் மேல பாசமாக இருக்க மாட்டாரு, எரிந்து கொள்வாரு. ஒரு தீயதை கண்டார் அப்படின்னு சொன்னா தடுப்பார் என்பதாக பரவலாக பெருமக்களை உலகம் முழுவதும் நாம் பார்த்தோம் என்று சொன்னார். பிள்ளைகளுக்கு அதிக பாசம் கொள்ளக்கூடியவர்கள் தாயாக இருப்பார். அதே மாதிரி தாய்க்கு அதிக பாசம் என்று சொன்னால் அது பிள்ளைகளாகத்தான் இருக்கிறது. அதிலே தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆண் மக்கள் ஒரு ஓரமாகத்தான் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய பழக்க வழக்கங்களிலே பெருமக்களை நாம் ஆக்கிவிட்டோம். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைமை கருவி என்பது தன்னுடைய மனைவிடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது, பெண்கள் இடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது என்பதாக நாம் என்ன சொல்லிட்டோம். ஒரு விஷயத்தை ஒரு விடயத்தை நம்ம பதிய வச்சுட்டு நாம ஒதுக்கிட்டோம். ஆண்களுடைய வேலை என்னவென்று சொன்னால் உழைப்பது, அதற்குள்ள உபகாரங்களை கொடுப்பது மட்டும்தான் ஆண்களுடைய வேலை. அந்த பிள்ளைகளை உருவாக்குவதும் வளர்ப்பதும் தன்னுடைய வீட்டில் உள்ள பெண்களுடைய வேலை என்பதாக பெருமக்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். பிள்ளைகளுடைய விஷயங்களிலே உங்களுக்கு கண்டிப்பது மட்டும் தகப்பனுக்கு உகந்ததல்ல. அந்த பிள்ளைகள் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளை பாசத்தோடு என்ன செய்ய வேண்டும், நெருங்க வேண்டும். அது தகப்பனுக்கு உரிய கடமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். இன்னைக்கு காலம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு புகழக்கூடாது, பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, பாசத்தோடு இருக்கக்கூடாது, ஒரே அடியாக கண்டித்துக் கொண்டே இருக்கட்டும் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டே இருக்கின்ற பெருமக்களே, மார்க்கம் ரெண்டு புறத்தையும் நமக்கு எடுத்து சொல்கின்றது. இரண்டு புறத்தையும் எப்படி பிள்ளைகளை கொஞ்ச வேண்டுமோ அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த நேரத்திலே அவர்களை தண்டிக்க வேண்டுமோ அந்த நேரத்திலே அவர்கள் தண்டித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காண்பிக்கிறார். புகாரியில ஒரு ஹதீஸ் இடம்பெறும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு சபையில். அது ஒரு சின்ன பிள்ளை ஓரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமான சபை, முக்கியமான பேச்சுக்கள் நடந்த சபை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக பெரும் அறிஞர்கள் பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த சபையை விட்டு எழ முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு பிள்ளை அங்கும் இங்கும் ஓடுவதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார். பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலிருந்து எழுந்து ஓடி அந்த பிள்ளையை என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கிட்டு வந்து தன்னுடைய அந்த சபையில அமர வைத்து, தன்னுடைய முன்னியிலே அமர வைத்து முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அஜிப்து எல்லா சஹாபாக்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு சின்ன பிள்ளை, யார் அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தை ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எவ்வளவு முக்கியமான சபைகள், எவ்வளவு பெரிய ஒரு சபையில ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு குழந்தையை தூக்கிட்டு வந்து முத்தம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைப்பது இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளையின் மீது எவ்வளவு பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதால் அந்த இடத்துல இருந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி எழுந்திருச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, அஜிப்து யா ரசூலல்லாஹ், நபியே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது, எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சபையிலே ஒரு பச்சை பிள்ளை ஒரு பேர குழந்தையை தூக்கிட்டு போய் வீட்டுல விட்டுருக்கலாம், அல்லது யாரையாவது கூட இந்த பிள்ளைகளை என்ன செய்யுங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். சபையை விட்டுட்டு நீங்க என்ன செய்வீங்க, பிள்ளைகளுக்கு கண்ணத்துல முத்தம் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேட்க ஆரம்பிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் அந்த மனிதர் சொல்கின்றார், எனக்கு 10 பிள்ளை இருக்குது. எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 10 பிள்ளை இருக்குது யா ரசூலல்லாஹ். இந்த 10 பிள்ளையே என்னுடைய வாழ்நாளிலே ஒரு நாள் கூட நான் என்ன செஞ்சதில்லை, முத்தம் கொடுத்ததே இல்லை, கொஞ்சியது கிடையாது என்பதாக அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள்.
ஒத்த பிள்ளைக்கு நீங்க என்ன செய்வீங்க? இப்படி கொஞ்சிருக்கி இவ்வளவு மிகப்பெரிய சபைகளிலே எனக்கு 10 பிள்ளைகள் இருந்தும் கூட நான் என் 10 பிள்ளைகளில் ஒரு நாள் கூட என்ன செய்யல, கொஞ்சிறது கிடையாது என்பதாக அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார். இந்த நிலைமையில் தான் பெருமக்களே ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் பெண்கள் பிள்ளைகளை கொஞ்சுவதெல்லாம் பெண்களுடைய விஷயம், பிள்ளைகளை தூக்குவதெல்லாம் பெண்களுடைய விஷயம். இதே வார்த்தையை தான் அந்த சஹாபியும் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டு அழைத்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சிரித்தார். அந்த மனிதர் சொன்னார், உண்மையை யாரும் சொல்லலாம், நான் சொல்றேன், உண்மையை தான் சொல்றேன். குழந்தையை கொஞ்சிருந்து யாரு வேலை? அவர்தான் பாக்கிட்ட பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் லா யர்ஹம். அழகான ஒரு வார்த்தையை பதிவு செய்தார்கள். யார் பிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர் அன்பு காட்டப்பட மாட்டார் என்பதாக ஒரு வார்த்தை அந்த சஹாபிகள் சொன்னார்கள். யாரு பிள்ளையின் மீது பாசம் கொள்ளவில்லையோ உங்களுக்கு இரக்கம் என்பது என்றும் கிடைக்காது என்ற ஒரு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே சொன்னார்கள். அதே தொடரிலே மற்றொரு சம்பவத்தை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு சம்பவம். அதற்கு பின்னால் பச்சை பிள்ளைகள் என்று சொன்னால், சிறு பிள்ளைகள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், எப்படி மார்க்கத்தின் விஷயங்களிலே மார்க்கத்தின் தேடல்களிலே ஒரு தலைவராக உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார்களோ அதே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளிடம் அன்பு பாராட்டுவதிலே உண்மையானவராக முதல் மனிதராக தோன்றினார். பச்சை பிள்ளையை கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையாவது கொண்டு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது போகுமா, சொந்தக்கார பிள்ளையா இருக்காது, அது எந்த பிள்ளைன்னு தெரியாது. கூட்டு பிள்ளை போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு எதையாவது வாங்கி கொடுத்து செய்வாங்களா, விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு முறை சில பிள்ளைகளை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார். விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி, பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்காரரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளையாடுறத பார்த்து முத்தம் கொடுக்கறத பார்த்துக்கிட்டே இருந்தவர் வேகமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. யார சொல்லலாம், நீ எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு பெரிய நபி, நீ இப்ப சின்ன சின்ன பிள்ளையோட விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்கள, அதுவும் என்ன செஞ்சுக்கிறீங்க, முத்தம் கொடுத்து விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்கள, இது எப்படி எனக்கு விளையும் தெரியல, எனக்கு பொருத்தமா தெரியலையே. ஒரு நபி இப்படி ரோட்ல நீங்க பிள்ளைகளை கூப்பிட்டு பச்சை பிள்ளைகளை கூப்பிட்டு முத்தம் கொடுத்து விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்களே, எங்க என்ன இது என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த கிராமவாசி ஆராபி காத்தரபி என்ன செய்யறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, அவன் அம்ரி லக்க, உனக்காக நான் என்னப்பா செய்யறது, நல்லா பாருங்க வார்த்தையை, அவன் அம்ரி லக்க, உனக்காக நான் என்ன செய்யறது, உனக்கு பிள்ளையின் மீது இரக்கமில்லை என்று சொன்னான், உனக்கு பிள்ளையின் மீது பாசம் இல்லை என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்யறதுப்பா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, உன்னிடத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை கலட்டி விட்டால் அதற்கு நான் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆழ்வாரிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். பெருமக்களே, இந்த ரெண்டு சம்பவத்தையும் நல்லா பாருங்க. முதலாவது சம்பவத்துல அந்த சஹாபியிடம் மல்லம் யர்ஹம் லா யர்ஹம், இரக்கம் காட்டலன்னா அல்லாஹ் உங்க மீது இரக்கம் காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்கிறார். இரண்டாவது அந்த ஆராபி இடத்துல, கிராமவாசி இடத்துல அன்னஸஅல்லாஹு மின் கபலிக்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னிடத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அதற்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரெண்டு விடயங்கள்ல ரெண்டு இடத்துலயுமே, ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில பேரனுக்கு முத்தம் கொடுக்கின்றார்கள், மற்றொரு இடத்துல வீதியிலே குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கின்றார்கள். இதை கேள்வியாக கேட்கக்கூடியவர்களுக்கு இரக்கம் இல்லை என்று சொன்னால் நான் என்ன செய்வது என்று சொல்கின்றார். இந்த ரெண்டு விடயங்களையும் நாம் பார்க்கும் பொழுது எந்த மனிதர் சிறு பிள்ளைகளிடம் அன்பு பாராட்டவில்லையோ, ரெண்டு அதிசயம் நீங்க விட்டு நோக்கி பாருங்க, எந்த மனிதர் பிள்ளைகளிடம் இரக்கம் காட்டவில்லையோ அவருக்கு என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய ரஹம் இரக்கம் கிடைக்காது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. தாய் பாசம்,
தாய் தந்தைகள் பாசத்தை பெருமக்களே ரெண்டாக நம்ம பிரிச்சு கொள்ளணும். தாய் தந்தை ரெண்டாக நம்ம பிரிச்சு கொள்ளணும். தாயினுடைய பாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒழுக்க பிள்ளைகள் மேலதான் இருக்கும், பிள்ளைகள் மேல இருக்கும். ஆனா தந்தையுடைய பாசம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் மீது இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு ரோட்ல நம்ம வீதியில போயிட்டு இருக்கிறோம், உங்க பிள்ளை இப்படி தவறு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை உடனே போய் கண்டிப்போம். ஏடா இப்படி செஞ்சா, ஏமா இப்படி செஞ்சா, அவங்க குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டையும் நீங்க நல்ல உள்நோக்கி பார்க்க வேண்டும். ஆனா இந்த விஷயத்தை தாய்கிட்ட போய் சொல்லுங்க, பிள்ளை இப்படி ரோட்ல இந்த மாதிரி வீதியில என்ன செய்யறான், தவறு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த தாயும் ஒத்துக்கிற மாட்டாங்க. இன்னைக்கு நடைமுறைகளில் உள்ள பழக்கத்தை நாம பார்க்கும் பெருமக்களே. ஒரு ஆசிரியர் கண்டிக்கிறாரு, ஒரு டீச்சர்ஸோ யாரோ கண்டிக்கிறாங்க அப்படின்னு வைக்க, நல்ல விஷயத்துக்காக வேண்டி கண்டிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா எந்த தகப்பனும் போய் அந்த பள்ளிக்கூடத்துல போய் நிற்க மாட்டோம். உண்மை அதுதானே, தாய் தான் போய் நிற்பாங்க. என் பிள்ளை எப்படி நீங்க அடிக்க போச்சு அப்படின்னு சொல்லி இல்ல என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை போதிக்கின்றார்கள் என்று சொன்னால் அன்பு பாராட்டுவது மேலானது மார்க்கம் சொல்கின்றது. அதே நேரத்தில் அவர்களுடைய தவறுகளை தாயாகப்பட்டவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதை அன்பாகவே எடுத்துக் கொள்கின்றார்கள். ஒன்று, தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளை அன்பு பாராட்டக்கூடிய தாய்மார்கள் அந்த தவறையும் அது தவறு இல்லை என்பதாக அந்த தவறையும் அன்பாக எடுத்துக் கொள்கின்றார்கள். இரண்டாவது இருக்கக்கூடிய தகப்பனாக இருக்கக்கூடிய நாம இருக்கிறோம் பாருங்க, அந்த கண்டிக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், முன்னுதாரணமாக இருக்கிறோம். அவங்க கண்டிக்கிறதுல அதை நன்மை என்று கருதுகிறார்கள். கண்டிக்கிறது தப்பு, அது கண்டிக்கிறது அவன் பிள்ளை செஞ்சது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தகப்பனாகப்பட்ட ஆண்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த கண்டிப்பதுல மட்டும்தான் நம்முடைய பாசம் இருக்கு. அந்த பிள்ளைகளை மற்ற நேரங்களில் கொஞ்சம் வேண்டுமே, அவர்கள் செய்யக்கூடிய அந்த கல்வி கூடங்களாக இருக்கட்டும், அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டுமே, அவங்க ஏதாவது ஒரு நல்ல மார்க் மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்க அல்லது அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய பாசம் என்பது இன்றைய அதிகபட்ச ஆண்களிடத்தில் பெறுபவர்கள் இல்லாமல் ஆகிவிட்டது. இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், எப்படி தாய்க்கு முக்கியத்துவத்தை மார்க்கம் கொடுத்திருக்கின்றது. மார்க்கம் என்ன செய்யுது, பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், வார்த்தை எடுக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ, தாயினுடைய காலடியில யார் இருக்கிறாங்க, சொர்க்கம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாக்குதார்கள் ஜன்னah. யார் காலத்துல சொர்க்கம் இருக்குது, தாயினுடைய காலடியில சொர்க்கம் இருக்குது. அப்படின்னா என்ன, தாய்க்கு நீங்க கட்டுப்பட்டீங்க, தாயினுடைய பேச்சை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எங்க இருக்குது, அங்கதான் சொர்க்கம், அவங்களுடைய துவாவில தான் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அதே நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகப்பனுடைய சொர்க்கத்தினுடைய வாசல் என்பது தகப்பனுடைய விடயத்தில் தான் இருக்குது. எப்படி தாயினுடைய காலடியில் சொர்க்கம் இருக்குதோ அதே போன்று தகப்பன் என்பவர்கள் சொர்க்கத்தின் வாசல் சாவியே எங்க இருக்குது, ஆண்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆண் மக்களாக இருக்கக்கூடிய நாமும் நம்முடைய பிள்ளைகளை சரிவர என்ன செய்யறது இல்லை, பாசத்தை கொடுக்கிறது கிடையாது. அதே நேரத்துல தாயாகப்பட்ட பெண்களாக இருக்கிறவங்க அவங்க செய்யக்கூடிய தவறுகளை என்ன செய்யறது இல்லை, அதை சுட்டி காட்டுறது கிடையாது. அப்படியே நீங்க தவறாக நிகழ்ந்தாலும் கூட அதை தவறில்லை என்பதாக அதிகமான தாய் மக்கள் பெருமக்களை எடுத்துக்கொள்கின்றோம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தாய் எப்படி பிள்ளையின் மீது பாசம் கொள்கின்றார்களோ அதே போல அந்த பிள்ளைகள் தவறு செய்யும் பட்சத்திலே அந்த பிள்ளையை தண்டிப்பதிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த தாய் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான பிரயோஜனத்தையும் அடைந்து கொள்ள முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு குர்ஆனிலும் கேட்க சொல்றான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் எங்களுக்கு தகுந்த ஜோடியை கொடு, அதே நேரத்திலே சந்ததிகளை உருவாக்கி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் எங்களுக்கு கண்குளிர்ச்சியுள்ள பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு தொகுதிகளையும் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு ஆயத்திலே நிறைய குர்ஆனுடைய வரலாறுகள் பேசும், பிள்ளைகளை பற்றி, பிள்ளை இல்லாத நபிமார்களை பற்றி பேசும். அவர்களெல்லாம் அல்லாஹ் கேட்க சொல்லுவான், பிள்ளைகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி. குர்ஆன்ல ஒரு ஆயத்தை கூட இப்படி நீங்க எடுத்து பார்க்க முடியாது, எனக்கு பிள்ளைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த நபியும் கேட்டது. எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எங்களுக்கு பிள்ளைகளை கொடு, ஒழுக்கமான பிள்ளைகளை கொடு என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பயன்படுத்துகிறார். எந்த ஒரு இடத்திலும்
குர்ஆனில் இருக்கக்கூடிய அத்துணை அத்தியாயங்களிலும் ஒரு இடத்துல கூட பெரும் பிள்ளைகளை கொடுக்கிறேன் என்று எந்த இடத்துலயுமே அல்லாஹ் பயன்படுத்துறது. அப்படி பிள்ளைகளை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், எங்களுக்கு ஒழுக்கமுள்ள சாலிகான பிள்ளைகளாக கொடு என்பதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளைகளை, பெண்களாக இருக்கக்கூடிய பெண் மக்களை எப்படி பிள்ளைகளை பாசத்துடன் வளர்க்கின்றோமோ அதே நேரத்தில் அவர்கள் தவறு பட்சத்திலே கண்டிக்கக்கூடிய தாய்மார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பானாக. அதே நேரத்தில் பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் தண்டிப்பது மட்டுமே அவர்களை வளர்ப்பு என்று கருதாமல் அவர்களை பாசத்தோடு அவர்களை கொஞ்சம் மகிழக்கூடிய ஆண் மக்களாக ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.